நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சோபக்கிருது வருடம் மாசி மாதத்துக்கு உண்டான ராசி பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் மாதத்தில் எல்லா மாதத்துக்குமே சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அந்த வகையில் இந்த மாசி மாதத்தோட சிறப்பு அப்படின்னாலே இந்த மாசி மாதத்தை நாம் மாங்கல்ய மாதம் அப்படின்னு சொல்லுவோம். சிவனோட சக்தி இணைந்து ஒரு மிகப்பெரிய ரூபமாக காட்சி கொடுத்த இந்த மாசி மாதம் தான் அப்படிங்கிறதால இந்த மாதத்தில் பெண்கள் தங்களோட தாலி கயிறெல்லாம் மாற்றிப்பாங்க. அப்போ தன்னோட கணவருக்கு தீர்க்க ஆயுள் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதாவது மறந்து போன தவசத்தை மகத்தில் கொடுக்கறது அப்படிம்பாங்க. முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை அவங்களோட திதியை நாம் சரியாக கொடுக்காம விட்டோம்னா இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திர நாளில் கொடுக்கலாம். 7 ஜென்மத்துக்கு உண்டான புண்ணியம் அப்படிங்கிறது கிடைக்கும். முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த மாசி மாதத்துக்கு உண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் கும்பராசியில் போய் சனி பகவானோட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அவரோட வீட்லேயே. செவ்வாய் மகர ராசியில் சனி பகவானோட வீட்டில் இருக்காரு. புதன் கும்பராசியில் இருக்காரு. 19ஆம் தேதி மீனராசிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ராகுவோட இணைய போகிறாரு. சுக்கிர பகவான் மாத தொடக்கத்தில் மகரத்தில் இருந்துட்டு 25ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போகிறாரு. சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று உட்காந்துருக்காரு. குரு பகவான் மேசத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்பு ராசி மாற்றம் இதெல்லாம் உங்கள் ராசிக்கு உண்டான என்ன பலன் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மிதுன ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் அடிப்பட்ட காயம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மருந்து தடவிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம பெருசாக ஏந்திரிக்கல. அஷ்டம சனி அடித்த அடி அப்படிங்கிறது 2.5 வருஷம் அடி என்ன 2 மாதத்தில் சரியாயிடுமா என்ன? அப்படிலாம் ஆகிடாது. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் நல்லது நடக்குது, ஏதோ நம்ம முன்னுக்கு வருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா லாபஸ்தானத்தில் இருக்கிற குரு பகவான் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார். சனி இருந்ததால் அவரால் கொடுக்க முடியல. இப்போ சனி விலகி போனதால் ஏதோ சின்ன நல்லது அப்படிங்கிறது நடக்குது. திடீர்னு ஒரு கெட்டது நடந்து போகுது. எப்படி இருக்குது அப்படின்னா, அப்படியே ஒவ்வொரு அடியாக 10 அடி ஏறுறேன், திடீர்னு 6 அடி கீழே வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மிதுனராசிக்காரர்களோட வாழ்க்கை இருந்திருக்கும். இப்போ மாறுது. என்ன ஜோசியரை சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ராசிக்கு அதிபதி புதன் அவர் அஷ்டமத்தில் போய் மாட்டிக்கிட்டார். அதனால் அவராலையும் உங்களுக்கு நல்லது செய்ய முடியாமல் இடையில போயிடுச்சு. இப்போ இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ வரக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல மாற்றமாக வந்திருக்கு. மாத தொடக்கத்தில் ராசிக்கு அதிபதி புதன் கும்பராசியில் இருக்கார். கும்பராசி அப்படிங்கிறது உங்களுக்கு எத்தனாவது வீடு அப்படின்னா பாக்கியஸ்தானம், 9வது வீடு. அங்கே போய் புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஏன்னா சூரியன் இந்த மாதம் முழுக்க அங்கே தான் உட்காந்துருப்பாரு. இப்போ இந்த 2 பேரும் 9வது வீட்டில் உட்காந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறத செய்வாங்க. என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம் வலுவடையுது அப்படின்னாலே நமக்கு வாய்ப்புகள் தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு வேலை கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு வந்திருப்போம். வேலையே கிடைச்சிருக்காது. அஷ்டமசனி காலகட்டத்தில் வேலை போயிருக்கும். 4 பேர் தெண்டை சோறுன்னு கூட திட்டிட்டு சோறு போடுவாங்க. வீட்டில் போய் சோறு திங்கவே கூட கூச்சப்பட்டுக்கிட்டே தின்றுருப்பீங்க. அதுமாரி கூட பழகினவங்களாம் நம்மளை பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாரி திரும்பி போயிருப்பான், நமக்கு ஒரு வேலை இல்லையே அப்படின்னு. அப்படி சில பேருக்கு இருந்துட்டு வேலை கிடைச்சிருக்கும், ஆனால் அந்த வேலையில் நிம்மதி இல்லாமல் இருக்கும். நம்மளை விட ஒன்றுமே தெரியாதவங்களாம் 10 ரூபா கூட வாங்குறேன், நம்ம இப்போ இருக்கோம்னு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. இந்த மாதத்தில் நல்ல வேலை அமைஞ்சிடும். அதுமாரி படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையேன்னு வருத்தப்பட்டவங்க எல்லாத்துக்கும் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கும். அதுமாரி வெளிநாடு போய் வேலை கிடைக்காம கஷ்டப்பட்டவங்க, இங்கேருந்து ஏஜென்ட்டுகளால் ஏமாற்றப்பட்டவங்க எல்லாத்துக்கும் யாரோ ஒரு நண்பர் மூலமாக ஒரு உதவி கிடைச்சி ஒரு நல்ல இடத்துல போய் உட்காந்து 10 ரூபா சம்பளம் வாங்கி ஒரு கௌரவமான வாழ்க்கை அமையக்கூடிய காலகட்டத்தை ராசிக்கு அதிபதி புத ஆதித்ய யோகத்தோட சூரியனோட சேர்ந்துக்கிட்டு கொடுக்குறாரு. அதோட இந்த மாசி மாதம் 19ஆம் தேதி மீனராசிக்கு போயிடுறாரு. மீனராசியில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ராகு இருக்காரு. ராகுவோட போய் புதன் கூடுறாரு. இது தொழில்ஸ்தானம் தான். தொழில்ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த புதன் மாறி போய் ராகுவோட சேர்றாரு. அப்போ ராகு கொஞ்சம் மறைமுக தொழில்கள் அப்படிங்கிறதெல்லாம் லேசாக உங்களுக்கு கொடுப்பாரு. அதாவது நீங்கள் 10 ரூபா சம்பாதிப்பீங்க, என்ன செஞ்சு சம்பாதிக்கிறீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அது நேர்மையான வழியில் இருந்தால், சட்டத்துக்கு புறம்பில்லாத வழியில் இருந்ததுன்னா அற்புதமான யோக பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுமாரி கொஞ்சம் அதிர்ஷ்டத்தையும் நீங்கள் நம்பலாம். ஏன்னா ராகுவோட போய் புதன் கூடுறாரு அப்படிங்கும்போது கொஞ்சம் குருட்டு அதிர்ஷ்டம் வரும். கீழே கிடந்து காசு எடுக்கிறது, லாட்ரி சீட்டில் உழுவுறது, ஏதாவது ஒரு கேமில் காசு 10 ரூபா சம்பாதிக்கிறது, பந்தயத்தில் சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி காசு பணம் 10 ரூபா அப்படிங்கிறது உங்களுக்கு சேரும். அது ஒரு அதிர்ஷ்டம் தான். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தப்பு கிடையாது. அதோட
இந்த மாதத்தில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கார். 25 நாளைக்கு சுக்கிரனும் செவ்வாயும் அஷ்டமத்தில் இருக்காங்க. அப்போ இந்த சுக்கிரனும் செவ்வாயும் அஷ்டமத்தில் இருக்கிற நேரம் நமக்கு கொஞ்சம் சுமாரான நேரம் தான். ஏன்னா லாபஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய், அவர் மறந்துடக்கூடாது. அவர் போய் அஷ்டமத்தில் மாட்டிக்கிறாரு அப்படின்னா இடம் பூமி வாங்குறது போகிறதோரெல்லாம் இந்த மாதத்தில் வச்சுக்காதீங்க. இடத்த நம்பி பணம் போடாதீங்க, மண்ணை நம்பி எதுவும் செய்யாதீங்க. இப்போ சாதாரணமாக விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்களா, என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இல்லாட்டி ஒன்றும் செய்யாமல் சும்மா ஊந்தி இருந்தாலும் பரவாயில்ல. இந்த 10 8 பாடும்பாங்கள்ல, அதுமாரி நாம் ஏதாவது செய்ய போய் 10 செலவு பண்ணி 8 ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் கூடுமான வரைக்கும் பெருசாக முதலீடுகளை முடக்காதீங்க, கடன் வாங்கி முதலீடு போடாதீங்க. ஒரு இடம் விற்கணுமா, இப்போ விற்று விடாதீங்க. திடீர்னு நாளைக்கு விலை ஏறிப்போம், ஐயோ போன மாதம் தானே கொடுத்தேன் அப்படிங்கிற மாரி நம்ம வருத்தப்படுற மாதிரி ஆகிடும். அதுமாரி இடம் வாங்கணுமா, இந்த மாதத்தில் வேண்டாம், தூக்கி வாரம் கட்டி வைங்க. செவ்வாய் பயிற்சி ஆகி போகட்டும். மாசி முடிஞ்ச உடனே பங்குனி மாதம் 1 தேதியே செவ்வாய் பயிற்சி ஆகி போயிடுவார். அதன் பிறகு இடம் வாங்குறதுனா வாங்கிக்கலாம். இப்போ போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாதை இல்லாத இடம், ஒரு வில்லங்கத்தில் இருக்கிற இடம், இந்த மாதிரி எதையாவது கொண்டு வந்து நம்ம தலையில் கட்டி விட்ருவாங்க. இல்லை நம்ம இடம் வாங்கின பிறகு கவர்மெண்ட் அதில் 10 அடி எடுப்பாமல் போயிடும். இந்த ரூட்டுக்கு இன்றைக்கி போகாதீங்க. அதுமாரி தரகு, கமிஷன் ஏஜென்சி, ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க காசு பணத்தில் குடுக்கல் வாங்கல கரெக்டாக இருந்துக்கணும். ஒரு கமிஷனுக்கு இடம் வைக்கிறீங்களா, கமிஷனை வாங்கிக்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு தரேன்னா அவன் தர மாட்டான், அடிப்பிடி பண்ணிக்கிட்டு துரத்திக்கிட்டு தேடிக்கிட்டு அலையணும். இது நமக்கு தேவையில்லாத வேலை. அதோட லாபத்தில் குரு இருக்கார், 10 ரூபா கொடுப்பாரு, கவலைலாம் பட வேண்டியதில்லை. எங்கே நாம் தலைகீழ நின்னாலும் சரி நமக்கு 10 ரூபா கிடச்சிரும். அப்போ அன்றாட செலவுக்கு அப்படிங்கிறதுக்கு பஞ்சம் இருக்காது. ஒரு 10 ரூபா கடன் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் கிடையாது. சின்ன சின்ன பின்னடைவு வந்தாலும் கூட 10 ரூபா சம்பாதிக்கலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அதோட மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் வேலையாட்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. எதா இருந்தாலும் நாம் தான் முன்னாடி நின்று செய்யணும். ஒருத்தனை நம்பி விட்டுட்டோம், எந்தையா கெடுத்து விட்டாயா, இல்லையா நம்பி கல்லாப்பட்டியில் வச்சுட்டு வந்தையா, 10 ரூபாயை தூக்கிட்டு ஓடிவிட்டாயா, இந்த மாதிரிலாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில். அதனால் கூடுமான வரைக்கும் முக்கியமான கோப்புகளை கையாளுற பொறுப்பு, பணத்தை கையாளுற பொறுப்பெல்லாம் நீங்களே முன்னாடி நின்று செய்கிறது நல்லது. இல்லை அவனை இத்தனை வருஷமாக வேலை செய்கிறான், என் கூட்டாளி, நண்பன், சிநேகிதன், எதுக்குமே இடம் கொடுக்கக்கூடாது. எல்லாத்தையும் தள்ளி தூரத்தில் தூக்கி போடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் முன்னுக்கு வர முடியும். அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது இப்போ தேடிக்கிட்டு வரும். திருமணமாகாதவர்கள் எல்லாருக்குமே திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது கைகூடும். ரொம்ப நாளாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அஷ்டம சனி காலகட்டத்தில் கஷ்டம், அதனால் பொண்ணு கிடைக்கல, நானும் அலைஞ்சு பார்த்துட்டேன், என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடி பார்த்துட்டேன், பொண்ணு கிடைச்சா மாப்பிள்ளை கிடைக்கல, மாப்பிள்ளை கிடைச்சா பொண்ணு கிடைக்கல, 2 பேரும் கிடைச்சோம்னா ஜாதகம் செட் ஆகலை. அதையும் மீறி போனால் ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கு, ஒருத்தருக்கு பிடிக்கல, இப்படியே தடங்களாகவே இருந்துக்கிட்டு இருக்கோம் சுபகாரியம். மாதிரி வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மைகள் அப்படிங்கிறதே நடக்கலை, குலதெய்வம் வீட்டுக்கு வரல அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்துக்குமே குபேரலட்சுமியே வீட்டுக்கு வர போகிற மாதமாகவும் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்கும். அப்படிங்கிறதால சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தாராளமாக செய்யலாம். ஏன்னா மாசி மாதங்கிறதே மாங்கல்ய மாதம். அப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்குற வேலையை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். கடன்னு வேலை நடக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. அதுமாரி மாணவர்களுக்கு கல்வி அப்படிங்கிறது நல்லா தான் இருக்கும், பயப்படலாம் வேண்டியதில்லை. கல்வி படிக்கும்போதே வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு உயர்கல்விக்கான வாய்ப்பு, இது எல்லாமே பரிபூர்ணமாக இருக்குது. மற்றபடி தினமும் குளிச்சு முழுவிட்டு முருகப்பெருமானை வணங்குங்க, விநாயகப் பெருமானை வணங்குங்க, சனிக்கிழமையில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு செய்யுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற 10 ரூபாயில் யாருக்காவது ஒரு ஏழைபாளைகளுக்கு அன்னதானம் செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த மாசி மாதம் ஒரு கலவையான பலனை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.